கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஹாய் சேஸ்வாக் யூடியூப் வியூவர்ஸ், நான் உங்க பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப சிம்பிளான சில ரெமெடி தான், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவானது. அதில் முக்கியமாக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, கோதுமையோட மாவு. ஸோ வீட் ஃப்ளார் ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. தலைக்கு கூட அது ரொம்ப நல்லது. ஆனால் தலைக்கு போடுறதுக்கு சில பேர் தயங்குவாங்க. கோதுமை மாவை நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ். ஒன்று வந்து டெட் ஸ்கின் இருக்குல்ல, நம்ம வேண்டாத இறந்த செல்கள், அதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு கம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். நமக்கு சில டைம் வந்து பிக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து தங்கும் நம்மளுடைய ஸ்கின்ல, நெத்தியில, முகத்துலலாம். அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் அதிகமாகும்போது கூட இந்த கோதுமை மாவு அந்த பிக்மெண்டேஷனை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும், நல்ல ஷைன் கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு. ஈவன் சின்ன குழந்தைங்கள் கூட அவங்க உடம்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதனால அவ்வளோ ஒரு ஜென்டிலானது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதோட சில மூலிகைகளும் கலந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். என்னெல்லாம் மிக்ஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோன்றத பார்க்கலாம். இது முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபேஸை கிளென்ஸ் பண்ண போறோம். நம்ம வந்து மெயினாக பால் ரொம்ப நல்லது. பாலும் ரோஸ் வாட்டரும் ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸை கிளென்ஸ் பண்ண போகிறோம். அடுத்ததான் அவங்களுக்கு பேக் போட போகிறோம். ஸோ கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க. காலையில் நீங்கள் காய்ச்சறதுக்கு முன்னாடி பச்சை பால் தான் வேணும் நமக்கு. ஸோ அது வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர், இந்த மாதிரி ஒரு நல்ல ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. கலர்லெஸ்ஸாக இருக்கணும். கலர்லெஸ் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கலர் சில பேருக்கு அலர்ஜி, அதனால அது வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு 4-5 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் இந்த பாலோட கலந்துக்கோங்க. இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு கன்காக்ஷன் சொல்லலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸ்மெல். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதால் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணும்போது ரொம்ப டீப்பாக இருக்கிற அழுக்குகள் கூட வந்துடும். 2 பீஸ் ஆஃப் காட்டன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ரோஸ் வாட்டர், பால் இதில் டிப் பண்ணிவிட்டு இதால் துடைக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிவிட்டு துடைங்க. ரொம்ப டீப்பாக இருக்கிற ஆயில், நம்ம ஸ்கின் போர்ஸ் உள்ள அடப்பட்டிருக்கிற ஸ்வெட், ஆயில் எல்லாமே இது கிளென்ஸ் பண்ணிடும். இந்த மாதிரி எதுவும் ரொம்ப ஹாட்டாக இருக்கிற டைமில் இது செய்யும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். கூலிங்காக இருக்கும். ஏன்னா ரோஸ் வாட்டர் இருக்கிறதுனால ரொம்ப கூலிங். அண்ட் பால் வந்து காய்ச்சாத பால் அப்படின்றதுனால லைட் டெக்ஸ்டராக இருக்கும். அதனால எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரோட ஸ்கின்னுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் என்ன பண்ண போறோம்னா, கோதுமை மாவு, அதில் வந்து கொஞ்சம் பால், கொஞ்சம் ரோஸ் வாட்டர், இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்காக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ஃபேஸ்க்கு வேணுன்றது, ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு வேணுன்றது இந்த மாதிரி ஒரு 4-5 டீஸ்பூன் கோதுமை மாவு. அடுத்ததான் இதில் மிக்ஸ் பண்ணுறது ரா மில்க், ஒரு 4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் இந்த மாதிரி அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸில் ஒரு ப்ரஷ்ஷால் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். கோதுமை மாவுன்றது கொஞ்சம் திக்காக இருக்கும், நமக்கே தெரியும். ஆனால் அது அவ்வளோ நல்லது. ஸ்கின் டைட்டனிங் எஃபெக்டும் அது கொடுக்கும். ஸோ ஒரு ஆன்டி ஏஜிங்காகவும் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் அது நல்ல ஒரு பிரைட்னஸையும் நமக்கு கொடுக்கும். ஈவன் ஸ்மால் பேபிஸ்க்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே மைல்டான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவோ இல்லை கெமிக்கலாகவோ யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மைல்டான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எந்த சைடு எஃபெக்டும் வராது அப்படின்னு நமக்கு தெரியும். ஈவன் அண்டர் ஐ கிட்ட வரையில் நீங்கள் போகலாம். இதை ரெகுலராக உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கும்போது அதிகமான முடிகள் கூட நம்ம உடம்புல இருந்து போயிடும். ஸோ அதை ரவுண்டாக மூமெண்ட்ஸில் தேய்க்கும் போது அந்த முடியோடைய வலு குறைஞ்சிரும். அதனால நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஹேர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஃபுல் ஃபேஸ்லேயும் நெக்லேயும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. வேணும்னா இன்னொரு கோட் யூஸ் பண்ணலாம்.
இந்த நெக்லலாம் கொஞ்சம் டபுள் கோட் போடும்போது நல்ல டைட்னஸ் கிடைக்கும். சீக்ஸில் இங்கெல்லாம் டபுள் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு உடனே 5 மினிட்ஸ்லலாம் வாஷ் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்ட் பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி பேக் மேலே அதை மிஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கை விரல்களால் ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக அதை மசாஜ் மாதிரி பண்ணிங்கன்னா டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹாரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் 2 விதமாகவும் நீங்கள் துடைக்கும் பொழுது ரொம்ப ஒரு பிரைட்னஸை பார்ப்பீங்க. ராதிகாவோட ஃபேஸ் தொடச்சாச்சு. இப்போ அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்குது, ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. ஏன்னா அந்த வீட்டோட தன்மை அது டெட் ஸ்கின் எல்லாம் வந்துருச்சு. அதனால் அவ்வளோ பிரைட்டாக ஷைனிங்காக இருக்குது. இந்த பேக்கை வாரத்தில் 2 நாள் செய்யலாம். திங்கக்கிழமை செஞ்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை செய்யுங்க. கொஞ்சம் கேப் விட்டு செய்யுங்க. ஏன்னா ஈவன் தோ ஹெர்பல் அப்படின்னு சொன்னால் கூட ஸ்கின்னோட மேல் பகுதியில் இருக்கிற அந்த டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும். அடிக்கடியும் செய்யக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் நடுவில் கேப் விட்டு செய்யுங்க. எதையுமே தினமும் செஞ்சிடாதீங்க. இது ஹெர்பல் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் செய்யாதீங்க. கொஞ்சம் ஸ்கின்னை ப்ரீத் பண்ண அலோவ் பண்ணுங்க. ஸோ மண்டே ஃப்ரைடே அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு இந்த வீட் பேக்கை செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் கலந்து உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அன்வான்ட் ஹேர் நம்ம ஸ்கின்ல வளராமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இருந்தாலும் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தின் டவுன் ஆகி அப்புறம் வளர்றது ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாடிக்கும் யூஸ் பண்ணலாம், முகத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். சேஸ்வேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.